பிரைஸ் காட், உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த 3 வருஷமாக 2023 ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மிஷனரி யாத்திரை கிட்டத்தட்ட 3 வருஷங்கள், 2023, 2024, 25, இப்போ 26, 3 வருஷங்களை கடந்து கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்கள், 71,000க்கும் அதிகமான கிலோமீட்டர், 1,100 அதிகமான சுவிசேஷ கூட்டங்கள், 15 லட்சத்துக்கும் அதிகமான ஆத்மாக்கள், 100க்கும் அதிகமான ஆத்மாக்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு கர்த்தர் கிருபையும் பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்தாரு. இதனுடைய 8வது மிஷனரி பயணம். இதுவரைக்கும் 7 மிஷனரி பயணங்கள் இந்திய தேசத்தில் சேர்ந்திருக்கேன். கடந்த 20 வருஷமாக இந்த தேசம் முழுவதும் பல பகுதிகளில் சுற்றி அலைந்து சுவிசேஷத்தை சொல்வதற்கும் செவிப்பதற்கும் ஆண்டவர் கிருபையும் பாக்கியத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தார். என் அன்பான தேவ ஜனமே, கடந்த 2023 வருஷம் ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த 8வது மிஷனரி யாத்திரை இம்மட்டுமாக வழிநடத்தி கொண்டே வருகிறாரு. பல இடங்கள் பயணித்து, பல இடங்கள் சுவிசேஷ பட்டணங்கள், கிராமங்கள், மலைகள், குன்றுகள், காடுகள் என பல பகுதிகளில் சென்று ஊழியர்களை செய்வதற்கு கர்த்தர் பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கும் ஆண்டவர் பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அதில் சில காரியங்களை இந்த நேரத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சிக்கிம் மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மிஷனரி யாத்திரை சிக்கிம், பெங்கால், ஆசாம், அருணாச்சல், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா, குவஹாட்டி, சிலிகுரி, கொல்கட்டா, ஜார்க்கண்ட், பீகார், யூபி, உத்தரகாண்ட், ஹிமாச்சல், லே லடாக், சன்ஸ்கார், கார்கில், காஷ்மீர், ஜம்மு, பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, டெல்லி, திரும்ப ஹரியானா, திரும்பவும் யூபியில் என்னுடைய சைக்கிளை வைத்துட்டு சில ஊழியத்திற்காக நான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த மினிஸ்ட்ரி ஃபாலோ அப்புக்காகவும் சிலங்களை சந்திக்கிறதுக்காகவும் ஜார்க்கண்ட்லேயும் நாகாலாண்ட்லேயும். ஆனால் எதிர்பாராத விதமாக என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு. என் ட்ரெயின் கேன்சல் ஆனதுனால நான் தங்கியிருந்த வீட்டிலே அவங்க ஒரு பைக்கு புதுசாக வாங்குகிற ஒரு காண்ட்ராக்ட் கிருபை கொடுத்தாரு. அந்த பைக்கில் இப்போ எந்த இடங்களெல்லாம் நான் சைக்கிளில் ட்ராவல் பண்ணணும் அந்த இடங்களெல்லாம் திரும்ப நான் விசிட் பண்ணி அவங்களுக்கு திரும்ப நான் ஃபாலோ அப் பண்ணி அந்த ஊழியங்கள் எப்படி நடந்துகிட்ருக்கு, போன இடங்களில் ஊழியம் எப்படி ஆண்டு இன்றைக்கி என்ன ஆண்டு எப்படி ஒரு மாற்ற ஒரு இம்பாக்ட் அந்த இடங்கள் ஆண்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற எல்லா காரியத்தையும் விவரத்தை பார்க்குற கிருபை கொடுத்தாரு. ஸோ அப்படியாக தான் என்னுடைய பயணம் இப்போ பார்த்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. ஸோ என்னுடைய மிஷனரி இந்த ஜெப யாத்திரையில் என்னுடைய மிஷனரி பயணத்தில் காடுகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், குன்றுகள், அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதாவது சாலை வசதிகள் சரியில்லாத ரோடுகள் மூலமாக, அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் காடுகளில் போகும்போது பாம்பு, யானை, சிறுத்தை, இது மாதிரி உள்ள காட்டு விலங்குகளில் நாடு என்னை பாதுகாத்தார். ஒரு தடவை ஆசாமில் வச்சு நான் ஊழியர்கள் செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் என்னை சுட்டி போட்டு அடித்தது, போலீஸ் அரெஸ்ட்லேருந்து ஆண்டு கிருபையில் நான் தப்பித்தது. ஸோ இப்படி பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் சந்தித்தேன். ஸோ நாய் சாப்பிட்ட தட்டிலே சாப்பிட்டது. ஸோ ஊழியத்தில் அவ்வளோ கஷ்டப்பாடுகள், அவ்வளோ வேதனைகளை சந்தித்து தான் இந்த ஊழியங்கள். ஏன்னா மிஷனரி ஊழியம் என்பது சாதாரண ஊழியமே கிடையாது. வேர்வையும் இரத்தத்தையும் சிந்துகிற ஒரு ஊழியம் தான் இந்த மிஷனரி ஊழியம். என்னுடைய ஊழியத்தை பார்த்திங்கன்னா எங்கே சாப்பிடுவேன், எங்கே தங்குவேன், எங்கே ஊழியம் பண்ணுவேன், நாளைக்கு எங்கே எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு நாள் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. ஒவ்வொரு நாள் நான் போவதற்கான வழிகளை எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. ஸோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிற மாதிரி ஆண்டவர் என்னுடைய ஜெப யாத்திரையை அபரிவிதமாக நினைப்பதற்கு மேலாக அபரிவிதமாக எனக்கு ஆசீர்வதித்து எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அநேக எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் சில நேரங்கள் பார்த்திங்கன்னா மழை, கடுமையான மழை இருக்கும், அந்த மழையில் ட்ராவல் பண்ணணும். சில நேரம் பார்த்திங்கன்னா கடுமையான குளிர், அதில் ட்ராவல் பண்ணணும். சில பார்த்தீங்கன்னா கடுமையான சூடு, அதாவது பயங்கரமான சம்மர் சீசன், அதில் ட்ராவல் பண்ணணும். சில நேரம் பார்த்திங்கன்னா -டிகிரி பனி பொழுகிற இடங்கள் சில ட்ராவல் பண்ணணும். சில இடங்கள் ஆக்சிஜனுடைய குறைபாடு இருக்கும், ஹை ஆட்டிடியூடுன்றாங்க, ரொம்ப உயர்ந்த இடங்களில். ஸோ எவ்வளோ பிரச்சனைகள், எங்கெல்லாமோ ரோட் சைடில் தூங்குனது, ரோட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது. ஸோ ப்ரீத்திங் ப்ராப்ளம், சுவாசிக்கிற பெரிய பிரச்சனை, மூக்கிலேருந்து ப்ளீடிங் வந்தது, சரீரத்துலேருந்து ப்ளீடிங் வெளியேறினது. ஸோ எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள், 8 தடவை மேலே வைரல் ஃபீவரில் பாதிக்கப்பட்டேன், ஃபுட் பாய்சனில் பாதிக்கப்பட்டேன், என்னென்ன பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் எல்லாவற்றையும் நின்று ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிருபையும் எனக்கு கொடுத்தாரு, ஒரு பலத்தை எனக்கு கொடுத்தாரு. ஸோ கர்த்தர் இந்த மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ இந்த ஜெபகத்தில் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸ், இந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரயாசம், கண்விழிப்புகள், சில நேரங்கள்லாம் உட்காந்து தூங்கினது உண்டு. இப்போ பேசுகிற நேரத்துலேயே ரோட்லேருந்து தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு ஹைவேல ரோட்டில் என்ன இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறேன். சரியாக தூங்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது. எனக்குன்னு ஒரு விருப்பப்பட்ட நேரத்துக்கு எனக்குன்னு விருப்பப்பட்ட ஒரு உணவை சாப்பிட முடியாது, எனக்குன்னு விருப்பப்பட்ட நேரத்தில் தூங்க முடியாது. ஸோ எனக்குன்னு எதுவுமே செய்ய முடியாது. எல்லா நேரமும் எல்லா காரியம் ஆண்டவருக்காக தான். பசி, பட்டினி, வேதனை, என்னென்னமோ கஷ்டங்கள் இந்த ஊழியங்களில் பட்டேன். ஆனால் ஆண்டவர் இம்மட்டுமாக என்னை கைவிடாதபடிக்கு என்னை தாங்கி இம்மட்டுமாக என்னை வழி நடத்துகிறாரு. ஸோ இந்த ஊழியங்கள் மிகவும் கடுமையான ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள். ஸோ என்னுடைய மிஷனரி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தவர்களை மாதம் தாங்குங்கள்.
கர்த்தர் உங்களை அபிரோதமாக ஆசீர்வதிப்பாராக.